அந்த வருத்தத்தை அவகிட்ட கேட்டு பார்த்தா தான் இந்த வருத்தம் தெரியும். இவளுக்கு விளங்காது. அப்படியெல்லாம் ஒரு புள்ளைய பாதுகாக்கக்கூடிய ஒரு தாய் அந்த கியாமத்துடைய நாளைய பச்சை புள்ளைய கீழே போட்டு தோல்லுவான். அடுத்த ஆயத்துல எல்லாம் விளங்கப்படுறான். கர்ப்பிணி தாய்மார்கள் என்ன செய்வாங்களாம், அவங்களை அறியாமலே புள்ளைய பெற்றெடுத்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கர்ப்பிணி தாய் டெலிவரியுடைய நேரத்துல புள்ளைய பெற்றெடுக்கக்கூடிய நேரத்துல அவ படக்கூடிய வருத்தம் சக்கராத்துல ஒரு குண்டு தான். அவ படக்கூடிய வருத்தத்துக்கு மாப்பிள்ளக்காரன் போய் கிட்ட இருந்தா கையில இருக்கிற கத்தி எடுத்து குத்திடுவாங்க. இதுக்கு காரணம் நீத்தானே சொல்லி அவ்வளோ ஒரு வருத்தம் படுறான். அப்படியாப்பட்ட வருத்தப்பட்டு குழந்தையை உலகத்திலே பெற்றெடுப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், கியாமத்துடைய நாள் எவ்வளவு பயங்கரமானது சொன்னால், தன்னுடைய தாய் உள்ளே பெற்றெடுக்கக்கூடிய வருத்தம் கூட விளங்காதா. ஒத்தரன்னாச சுகாரா உமாகும் சுகாரா, மக்கள் எல்லாரும் போதையிலே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், அது மதுவால் ஏற்பட்ட போதை அல்ல, வலாக்கின் அதாபல்லாஹ் ஷதீத், அது கியாமத்துடைய பயங்கரத்தால ஏற்பட்ட போதை. மக்களுக்கு எதை செய்யறது, நான் என்னத்தை செய்யறது சொல்லி விளங்காது, விளக்கம் கெட்ட கருத்துல இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் ஹஜ்ஜுடைய 1வது ஆயத் அல்லாஹ் தக்வா வலியுறுத்துகிறான். கியாமத்துடைய பயங்கர செய்தியை பத்தி அல்லாஹ் பேசுறான். மௌத்த பத்தி அல்லாஹ் தஆலா பேசுறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு ஹாஜிமார்களும் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிமார்கள், கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஹஜ்ஜுடைய நோக்கம் முதலாவது ஒரு ஹாஜிய உள்ளத்துல வரணும். என்ன தெரியுமா? வாழ்க்கையில மௌத்துடைய சிந்தனை. ஒரு ஹாஜி ஊரை விட்டு தன்னுடைய மனைவியை தியாகம் செஞ்சு, தன்னுடைய பிள்ளைகளை தியாகம் செஞ்சு, எவ்வளவு பெரிய ஒரு பொஸ்ஸா இருந்தாலும் அவர் என்ன செய்யணும்? அவருடைய டிரெஸ் கோட் என்னது எஹ்ராம் சொன்னா அது கஃபன் கோட். அவர் நாங்க மௌத்தா போனதன் பின்னால கஃபன் அணிவிக்கிறாங்களே, அந்த புடவையத்தான் எஹ்ராமா நாம என்ன செய்வோம்? ஹாஜிமார்கள் அணிவிக்கிறான். அல்ல என்னத்தை விளங்கப்படுத்துறான்? மௌத்த ஞாபகப்படுத்துறான். ஹாஜிமார்களே, உங்களோட நோக்கம் பிஸ்னஸ் அல்ல, உங்களோட நோக்கம் அங்க போய் தங்கம் கொண்டு வரதல்ல, உங்களோட நோக்கம் ஏசி ரூம்ல கௌபத்துள்ளால தொழுறத ஒத்துக்கு போட்டு ரூம்ல தொழுறதல்ல. அல்ல ஞாபகப்படுத்த ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள்ல மௌத்தாகியதன் பின்னால நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு அறிவிக்கப்படும் கஃபனுடைய புடவை. அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். இந்த சிந்தனையோட எத்தனை பேர் ஹஜ் செய்யறாங்க? இதைத்தான் நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். எல்லாத்தையுமே தியாகம் செய்யறாரு. கொஞ்சம் இந்த தியாகிகள் ஒரு ஹாஜி ஹஜ் செய்யறா வாய்ப்பிலே இல்லை. கண்ணியமானவர்கள், இந்த சிந்தனையோட எத்தனை பேர் ஹஜ் செய்யறாங்க என்ற ஒவ்வொரு ஹாஜிமார்களும் யோசிக்கணும். அதே மாதிரி ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கலன்னு சொல்லி யார் யார் நாங்க எங்களில் ஏற்றமா இருக்கிறார்களோ இவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய 1வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா படித்து கொடுக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால வாழ்க்கையில மௌத்துடைய சிந்தனை எதுக்கும். உலகத்துல ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும், ஆனால் நாங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனை